ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கி ரோட்டை மறித்தால் விவசாயிகளுக்கு என்ன கிடைக்கும் என்று ஏளனம் செய்கிறார்கள் எதிர்க்கட்சிக்காரர்கள். விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்றும் இடத்தில் இந்த இடிதாங்கியும் அமரும் காலம் வரும். அப்போதுதான் பச்சை கொடியை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கும் புகை வண்டியை மறிக்கும் காலமும் முடிவுக்கு. இந்த இடிதாங்கி ரோட்டை மறிக்கப் போகிறான் என்று தெரிந்த உடனேயே பிரான்ஸ் அதிபர் தேர்தலில் வாக்குகள் மாறத் தொடங்கிவிட்டன என்பது இந்த கிணற்று தவளைக்கு தெரியாது. ஏன் அணைக்கட்டில் உள்ள போண்டா தவளைக்கு கூட அது தெரியாது. ஏனென்றால் தெர்மாகோலுக்கு உள்ளே பதுங்கி இருக்கும் தவளைகளுக்கு அதிபர் தேர்தல் பற்றிய அடிப்படை கொஞ்சம் தூரம் தான். இந்த இடிதாங்கி நெடுஞ்சாலையை மறிக்கப் போகிறான் என்ற செய்தி டொனால்ட் ட்ரம்ப் வரைக்கும் சென்றிருக்கிறது. அதனால்தான் அவசர அவசரமாக நெடுஞ்சாலைகளை எல்லாம் உள்ளாட்சி சாலைகளாக மாற்றி புறாவுக்கு கூட தெரியாமல் ஓலை அனுப்பி கொண்டிருக்கிறார். சாலையை மறிக்கும் போது பக்கத்தில் கடைகள் இருந்தால் வழக்கம் போல பொதுக்கூட்ட ஞாபகத்தில் தொண்டர் படைகளை எல்லாம் அந்த பக்கம் கூடி கும்மி அடித்து விடுவார்கள் என்பது இந்த அரசியல் ஞானிக்கு முன்னரே தெரியும். அதனால்தான் கடைகள் மூடிய நெடுஞ்சாலைகளை தேடி பார்த்து மறியல் செய்ய போவதாக அறிவித்தேன். அது பொறுக்காமல் எனது போராட்டத்தை திசை மாற்ற சாலைகளின் பெயர்களை மாற்றி வருவது எந்த விதத்தில் நியாயம்? இது உங்களுக்கே அடுக்குமா? பேருந்து நிலையத்தில் புறப்பட காத்திருக்கும் புறநகர் பேருந்துகள் கூட இடிதாங்கியின் பாய்ச்சலை கண்டு பின்னங்கால் பிடரியடிக்க ரிவர்ஸ் கியர் போட்டு சென்று விட்டன. ஆனால் இந்த 3 கால் ஆட்டோக்கள் மட்டும் மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற தைரியத்தில் சர்ருபுர் என்று சுற்றி சுற்றி வந்து கடுப்பை கிளப்புகின்றன. இதில் எதிர்க்கட்சிகளின் சதி மட்டுமல்ல, அந்நிய சக்திகளின் சதியும் அடங்கியிருப்பது இந்த இடிதாங்கிக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கின்றான். பொங்கி எழுந்தால் மறியலை சீர்குலைக்க வந்த வாணியம்பாடி ஆலங்கட்டி மழை கூட வெக்கப்பட்டு விலகி நிற்கும். கத்திரி வெயிலுக்கு இதமாக ஒத்தடம் கொடுக்க ஆலங்கட்டி மழை வந்தால் வந்துவிட்டு போகட்டும் என்று தான் எனது பொறுமையை இன்னும் 4-5 நாட்களுக்கு தள்ளி வைக்கிறான் இந்த இடிதாங்கி. இந்த பொறுமையை பொறாமையாக எடுத்துக்கொண்டு மறியலுக்கு போட்டியாக யாராவது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தால் அதற்கு இந்த இடிதாங்கி ஒருபோதும் பொறுப்பாக மாட்டான் என்ற உண்மையை உளறி எதிர்க்கட்சியினரை எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.